ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, நம்மளோட முருங்கை பொடி தான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இதை வந்து ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிகினர்ஸ் யாராவது இருக்கீங்க, நியூவாக வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். அப்புறம் வந்து கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க 35+ வந்து எந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை வந்து ஒரு சீரீஸாகவே வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம கேர் பண்ணிக்கணும். நம்ம குழந்தைங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஸியாகவே நம்ம இருக்கோம். நம்ம கேர் பண்ணிக்கிறதே இல்லை. நம்ம ஸ்கின்னையோ இல்லை நம்ம ஹெல்த்தையோ நம்ம மெயினாக ஹேரையோ நம்ம கேர் பண்ணுறதே இல்லை. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றத நான் அடுத்தடுத்த பிளாக்ஸ்லையும் வீடியோஸ்லையும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து முருங்கைப்பொடி ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த ஷார்ட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட முருங்கை செடி வந்து வளர்த்துங்க. அப்படி இல்லைனா கூட க்ரோ பேக்கில் கூட வளர்த்தலாம். ஏன்னா இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதோட ஹெல்த் பெனிஃபிட்லாம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். வீட்டில் நிழலில் தான் காய வச்சு நம்ம பொடி பண்ணணும். ஒரு 4-5 நாள் வந்து காஞ்சிச்சுனாவே போதும். அந்த எல்லோ கலர் லீவ்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுடணும். நல்லா ஒயிட் காட்டன் கிளாத்தில் முருங்கைப்பூவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பொரியல் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். முட்டையெல்லாம் உடச்சி விட்டு நம்ம செய்வோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சுக்கலாம். Day 2 வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் எல்லோ கலர் லீவ்ஸ்லாம் எடுத்துட்டேன். ரொம்ப க்ளீனாக எடுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. அந்த குட்டி குட்டி தண்டு ஸ்டெம்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லது தான். நம்ம பொடி பண்ணும்போது எல்லாமே பொடி ஆகிடும். அப்புறம் நம்ம குடிக்கும் போது ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸ்ரீக்கும் ஹாஸ்டலுக்கு வந்து கொடுத்து விடுறதுக்கு சேர்த்தியே வந்து நான் அரைக்கிறேன். எப்போ அரைச்சாலுமே வந்து இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிக்கிறது. அவளுக்கு ஒரு பாட்டில் வந்து கொடுத்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 2 பாட்டிலில் வந்து ஏர் டைட்டர் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்ம வெளியே வச்சுக்கலாம். நமக்கு 2-3 மந்த்ஸ்னாலுமே இது கெட்டு போகாது. தண்ணி வந்து கொஞ்சம் ஹாட் ஆனதுக்கப்புறமா நம்ம இது வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஆம்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெல்லிக்காய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு அரைச்சி. ஸோ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அயன் எடுத்துக்கும் போது கூட விட்டமின் சி இருந்தது அப்படின்னா நல்லா அப்சர்வ் ஆகும். அதுக்காக தான். ஆல்டர்னேட் டேஸ் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஹார்மோன் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், வாழ்க வளமுடன்.